இதுதான் ஃபார்வோ வந்த குட்டி. 4 பேர் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதில் ஒரு ஆளுக்கு ஃபார்வோ. அதோட காலையில் 3 நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் இருக்கேன். தனியாக தான் வச்சுருக்கேன். இருக்கிறது தான் பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்தாலே இந்த ப்ராப்ளம் தான். எலும்பும் தோலுமாக தான் இருக்குது. எப்படி இதை சரி பண்ண போகிறேன் ஒன்றும் புரியல. இல்லை சரி 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 இப்படி தான் இருக்குது. வந்த அன்றைக்கி நல்லா ஃபுட் எடுத்துச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மோசம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு. அப்பயே தூக்கிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு. 3 நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கேன். முட்டையும் ஐஸ்கிரீமு, வெள்ளைக்கரும், முட்டை ஐஸ்கிரீமு, தயிர் இதுதான். ஆனால் இன்னும் கொடுக்கல, எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. ஓஆர்எஸும் குளுக்கோஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது இல்லை. மோசம் நின்றுச்சு. ப்ரௌனாக ஒன்றும் வரலை. வாமிட்டும் இல்லை, வாமிட்டும் நின்றுச்சு. இது மட்டும்தான். ஏதாவது கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான். இப்படி தான் அப்படியே வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது, நம்ம அந்த அப்படியே உதறது பாருங்கள். என்ன கொடுத்தாலும் உதறி விட்டுரும். ரொம்ப மோசமாக இருக்குது. குட்டிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன இப்படி தான் பார்த்துட்டே இருக்கோம். எதுவும் சாப்பிட்றதில்ல. நான் ஃபுட்டு ஒன்றும் கூட எடுக்கலை. தனியாக தான் வச்சுருக்கேன். மற்றவங்களாம் இங்கே கிடையாது, எல்லாருமே அங்கிட்டு தான் இருக்காங்க. இது தனியாக. முன்னாடி இருந்தாங்க இல்லையா ஃபார்வோ, அதுங்க இருந்த ஏரியாவில் தனியாக கூண்டில் வச்சாச்சு. இன்னும் ஒன்றும் லைட்டாக இருந்தது. அது முட்டை ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுத்தோடனே இன்ஜெக்ஷனும் நேற்று பப்பி டீப்லாம் போட்டு வந்துட்டேன். அதனால் அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சி, விட்டுட்டேன். இது மட்டும்தான் இப்படி இருக்குது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இறைவன் சித்தம். வேண்டிக்குவாங்க. தேங்க்யூ.